மாண்புமிகு அமைச்சர் திரு இரா ராஜேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்துள்ள அரசினர் தனி தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முழு மனதோடு ஆதரிக்கிறோம். காவிரி என்பது ஒரு நதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு விவசாயிகளின் உயிர் நாடி. காவிரி நீரை நம்பித்தான் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையும் விவசாயமும் இயங்கி வருகிறது. காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பையும் மதிக்காமல் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. இது சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும். காவிரி நீர் தமிழகத்திற்கு வழங்குவது குறித்து காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின்படி தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி தண்ணீரை 3 வழிகளில் தமிழகத்திற்கு கர்நாடகா வழங்க வேண்டும். கபினி அணை மூலமாக கபினி ஆற்றில் 60 டிஎம்சியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 52 டிஎம்சியும், கபினி அணையிலிருந்து பிலிகுண்டு வரை 240 கிலோமீட்டர் தூரம் மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து பிலிகுண்டு வரை 200 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதிகளில் பெய்கின்ற மழையின் மூலம் கர்நாடகாவிற்கு தடைப்படுத்தப்படாத நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து 80 டிஎம்சி வழங்க வேண்டும். இதில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 14.75 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா குறைத்துக் கொள்கிறது. ஆனால் நடைமுறையில் மேலே உள்ள 2 அணைகளின் முழு கொள்ளளவு நிரம்பிய பின்னர்தான் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கி வருகிறது. தடைப்படுத்தப்படாத நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து தமிழகத்திற்கு வருகின்ற நீரை தடுத்து 4 கிலோமீட்டர் முன்னதாக 67.15 டிஎம்சி கொள்ளளவு உள்ள மேகதாது அணை கட்டுவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானதாகும். இது தமிழகத்தை வஞ்சிக்கும் செயலாகும். மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரித்திட கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி வழங்கியுள்ளது. இது தவறான செயலாகும். சுமார் 67 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஏற்கனவே தண்ணீருக்காக போராடும் காவிரி டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட விவசாய மாவட்டங்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகும். அது மட்டுமல்லாமல் காவிரி கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் குடிநீர் பெற்று வரும் தமிழகத்தின் பல பகுதிகளும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. விவசாயத்திற்கு மட்டுமல்ல, மக்களின் குடிநீர் உரிமைக்கும் இந்த திட்டம் அச்சுறுத்தலாக உள்ளது. கர்நாடக அரசின் இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்பதிலும் காவிரி நீர்ப்பாசன விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதிலும் காங்கிரஸ் கட்சி என்றும் உறுதியாக நிற்கும். எனவே மேகதாது அணைக்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது. தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு எடுத்து வரும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் தனது முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு முன்மொழிந்த தீர்மானத்தை ஆதரித்து அமர்கிறேன்.